Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. வணக்கம். மதுரை உயர் நீதிமன்ற கிளை ஒரு முக்கியமான ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறது. டாஸ்மாக் ஊழல் என ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த ஊழியர்கள் மீதான நடவடிக்கை முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஊழியர்கள் மீதான நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த டாஸ்மாகிலும் ஏதோ நடப்பது மட்டும் தெரிகிறது. மதுபான விற்பனையில் அரசு ஈடுபட்டுள்ளதால் ஊழல்களை அனுமதிக்க கூடாது என நீதிபதி புகழேந்தி அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். டாஸ்மாக் துறையில் ஊழல்களை அனுமதிக்க கூடாது எனவும் தொடர்ந்து அரசு இதை கண்காணிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை உள்ளே நுழைந்து சோதனை நடத்தியதாக இருக்கட்டும், அதே போன்று மதுரை உயர் நீதிமன்ற கிளை இந்த விவகாரத்தில் தற்பொழுது கருத்து தெரிவித்திருக்கிறது. அதே போன்று உச்ச நீதிமன்றமும் இடைக்கால தடை விதித்தும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாகவே டாஸ்மாகில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் குறித்தும் ஊழல் நடைபெற்று இருப்பதாகவும் பார்த்தோமேனால் அமலாக்கத்துறை சார்பில் நடத்தப்பட்ட சோதனை குறித்தும் சமூக வலைதளங்களிலும் அதே போன்று எதிர்கட்சி சார்பிலும் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தை தற்பொழுது நீதிமன்றம் கையில் எடுத்திருக்கிறது. ஊழலில் ஈடுபட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் மீதான நடவடிக்கை ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறது.